இந்த அற்புதம் எப்படிப்பட்டதான ஒரு அற்புதம்னு நம்ம பார்க்குறோம். நம்ம பைபிளில் பல நேரங்களையும் பல அற்புதங்களையும் நம்ம பார்த்து இருக்கிறோம். இந்த சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறது முதலாவது இந்த 5 அற்புதங்களையும் நான் சொல்கிறேன். முதலாவது நம்ம பார்க்குறது மார்க் 5:15. நீங்கள் போக வேணாம், நான் வந்து குயிக்காக சொல்லிடுறேன். அசுத்த ஆவியுள்ள மனுஷனை இயேசுவானவர் சொஸ்தமாக்கினார். அந்த மனுஷன், அசுத்த ஆவியுள்ள மனுஷன், அவன் வந்துட்டு ட்ரெஸ்ஸு கூட போடல. அவன் எது கட்டினாலும் அவன் வந்து அவிழ்த்து விடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவன் உட்கார்ந்துருக்கிறான். அப்போ இயேசுவானவர் போய் அவன்கிட்ட இருந்த அசுத்த ஆவிகளை 2000 பன்றிகள்கிட்ட போய் அனுப்பி அவைகள் அந்த கடலுக்குள் ஒளிகின்றன. நம்பர் 1 அற்புதம். 2வது அற்புதம், இது வந்து நாயின் ஊரிலிருந்து ஒரு கைம்பெண் விதவை, அவளுக்கு இருந்தது ஒரே பையன். அந்த பையன் இறந்து போயிட்டான். அவனுடைய பாடியை தூக்கிட்டு வராங்க காஃபின்ல. அப்போ இயேசுவானவர் போய் அதை தொட்டு அவனுக்கு உயிரை அளித்தார். உயிர்த்தெழுதல். அது லூக்கா 7:12-15. 3வது ஹீலிங் ஆஃப் மல்கூஸ் என்ற மனுஷன் இயேசுவை அரெஸ்ட் பண்றப்போ அவனுடைய வலது காதை பேதுரு அவர் கட் பண்ணார். அப்போ இயேசுவானவர் தொட்டு அதற்கு சுகம் கொடுத்தார் அவனுக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது யோவான் 5வது அதிகாரத்தில், இதுக்கப்புறம் பார்க்க போறது, அங்க ஒரு மனுஷன் வியாதியாக இருந்தான், அவனுடைய காலை சொஸ்தப்படுத்தினார். இன்வாலிட் மேன். 9வது அதிகாரம் 7வது வசனத்துல குருடனுக்கு கண் பார்வையை கொடுத்தார். நான் இப்ப கொடுத்தேன் இல்லையா இந்த எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்சனும், இந்த நாயின் விதவியோ, இந்த அசுத்த ஆவியுள்ள மனுஷனோ, குருடனோ, கால் விளங்காதவனோ, இல்ல நான் சொன்னது மாதிரி மல்கூஸோ, இயேசுவானவர் இடத்துல விசுவாசம் வைத்து வரவில்லை. ஆனாலும் இயேசு அவளுக்கு அற்புதத்தை செய்தார். நாயின் விதவை, அவ தன்னுடைய குமாரன் இறந்து போய் அந்த பாடியை எடுத்துட்டு போறப்ப வந்து இயேசுவின் இடத்துல விழுந்து என் குமாரனுக்கு உயிர் தாங்கன்னு சொல்லவே இல்லை. அந்த அம்மாக்கு யாருன்னே தெரியாது. அங்க போய் பார்த்தீங்கன்னா இயேசு மனதுருகினார், அவரே செய்தார் அற்புதத்தை. இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல யாருமே அவரிடத்துல வந்து கேட்கவும் இல்லை, விசுவாசிக்கவும் இல்லை. இந்த மனுஷன், ராஜாவின் மனுஷன், எதுக்கு சொன்ன, இந்த ராஜாவின் மனுஷன் வந்து கேட்டப்பையும் அவரிடத்துல விசுவாசம் வைத்து கேட்கவில்லை. எப்படி நான் சொல்றேன், இப்ப பாருங்க 50வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கான் என்றார். அதுக்கப்புறம் பாருங்க என்ன போட்டிருக்குன்னு, அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அப்பயும் விசுவாசம் இல்லை, அவர் சொன்ன வார்த்தையை நம்பினான். தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல நல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கு. பிகாஸ் இங்கிலீஷ்ல பிலீவ்ன்ற வார்த்தை தான் இருக்கும். நம்பிக்கை, அவர் சொன்ன வார்த்தையை நம்பினான். அதுக்கப்புறம் பாருங்க 53வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னு, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். நம்பி விசுவாசிக்கிறது. நம்பிக்கைன்றது அவர் சொன்ன வார்த்தையை நம்பினான். ஓகே, சுகம் கிடைக்க போது, அவன் பிழைத்திருக்கிறானா. ஆனா விசுவாசம்ன்றது இயேசு யார் என்பதில். முதலாவது நம்புறது அவர் சொன்ன வார்த்தை, அவருடைய அற்புதத்தில். அது அவனை ரட்சிக்காது. ஆனா பாருங்க கடைசியா முடிகிறது, அவன் விசுவாசித்தான், அவரே விசுவாசித்தான். அதுதான் ரட்சிப்பின் விசுவாசம், அதுதான் நித்திய ஜீவனை கொடுக்கும். அப்போ இந்த மனுஷன் வந்து கேட்கிறப்போ, இயேசுவானவர் சுகம் அளிக்கிறப்போ, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் சொல்றப்போ, இந்த மனுஷன் விசுவாசிக்காமல் வந்தான். அவர் யாருன்னே அவனுக்கு தெரியாது. அவர் தான் கிறிஸ்து என்பதை இதன் மூலமாக அறிவித்ததுனால், அதனால்தான் அவன் கேட்கிறான். எந்த நேரம்னு கேட்டு விசுவாசிக்கிறான். இப்ப நான் கொடுத்த எல்லா எக்ஸாம்பிள்லையும் விசுவாசம் இல்லாதவர்கள் இயேசுவின் இடத்தில் அவருடைய அற்புதத்தை பெற்று குணமடைந்தார்கள். ஸோ இதில் லெசன் நமக்கு என்னன்னா, முதலாவது நமக்கு தெரிய வேண்டியது, சேவிங் ஃபெய்த் இஸ் நாட் எ நெசசிட்டி ஃபார் எனி பாடிலி மிரக்கிள். ரட்சிப்பின் விசுவாசம் உடல் பிரகாரமாக நடக்கும் அற்புதத்திற்கு தேவையில்லை.
உடல் பிரகாரம் குணம் அடைகிறாங்க இன்னைக்கு. நம்ம கூட நம்ம நம்மளை சுற்றி இருக்கவங்க பல பேரும் வந்து கேட்கலாம், ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு வந்து சுகம்லாம் இருக்குது, இல்லைன்னா என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, இல்லைன்னா எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை ஏதோ சொல்கிறாங்க. நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும் அவர்கள் வாழ்க்கையிலும். அவர்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. ஏன் எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் போங்க. அப்போஸ்தலர் 2 இதுல பேதுரு யூதர்களிடம் பேசுகிறார். இதான் ஃபர்ஸ்ட் சர்மன், பென்டெகாஸ்டல் சர்மன், டே ஆஃப் பென்டெகாஸ்ட், பெந்தெகோஸ்து நாளில் அவர் பேசின வார்த்தை. அதுல எதற்காக இயேசுவானவர் மூலமாக தேவன் அற்புதங்களை செய்தார் அப்படின்ற அந்த பர்பஸ் இருக்குது. செய்யாம கூட இருந்திருக்கலாம், ஆனா எதற்காக இயேசுவின் மூலமாக செய்தார்? நான் சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். 2வது அதிகாரம், இது அப்போஸ்தலர் 2 22ல இருந்து 24. இப்போ பேதுரு இதுல சொல்றது, இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கும்படி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆல் தீஸ் மிரக்கிள்ஸ் அண்ட் சைன்ஸ்? எதற்காக அடையாளங்களை தேவன் இயேசு மூலமாக பண்ணினார்? அற்புதங்கள் அடையாளங்கள் எதற்காக பண்ணினார்? மக்கள் அதனால பயனடைந்தார்கள், ஆனா அல்டிமேட் பர்பஸ் எதற்கு? அவர் யார் என்பதை நிரூபித்தார், அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். 22வது வசனம். அதன் மூலமாக அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இந்த ராஜாவின் மனுஷனும் தெரிந்து கொண்டான் யார் இயேசு என்பதை, அவர் செய்த அற்புதத்தின் மூலம். அதுக்கப்புறம் பாருங்க 23ல, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாததாக இருந்தது. அதுக்கப்புறம் 30வது வசனம் போங்க. இப்போ தாவீதை பற்றி எழுதுகிறார். தாவீது சொன்னது இங்க கோட் பண்ணியிருக்குது. இது வந்து சங்கீதம் 16ல கோட் பண்ணதை அவர் குறிப்பிடுகிறார் 25வது வசனத்துல. இப்போ 30ல் அவர் சொல்றது, இது அவன்றது தாவீது. தாவீது தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்பட்டுதலாயிருந்தும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிவித்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றியே அவன் பேசுறான். யாரு? இந்த பேதுரு. அப்ப பேசின பிறகு அவர்கள் 36ல் பாருங்க, அப்ப என்ன பண்ணணும்? எதுக்கு இந்த மாதிரி இயேசுவானவரை பற்றி அவன் சொல்லணும்? அடையாளம் செய்தார், அற்புதம் செய்தார், அதன் மூலமாக அவரை தேவன் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி இயேசுவை குறித்து பேசின பிறகு 36வது வசனத்துல இப்ப பாருங்க, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். இயேசுவே கிறிஸ்து. ஏன்னா இந்த யூத மக்கள் யாரை நோக்கி அவர் வர வேணும்னு வெயிட் பண்ணாங்க? கிறிஸ்து. இப்போ இந்த பேதுரு சொல்றார், அவரே கிறிஸ்து என்பதை தேவன் அவர் இயேசு செய்த அற்புதங்கள் அடையாளம் மூலம் வெளிப்படுத்தினார். அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே. இப்போ 38வது வசனம் பாருங்க, 37 பாருங்க. அதை சொன்ன பிறகு இப்ப அவருடைய பிரசங்கம் முடிஞ்சிருச்சு பேதுரு. 37ல, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவளாகி. ஃபர்ஸ்ட் வந்து தேவன் ஒரு மனுஷனுடைய அந்த மனதிலே வேலை செய்கிறதற்கான அடையாளம் என்னன்னா, குத்தப்பட வேண்டும். she has to be convicted. ஐயோ, நான் பாவம் செஞ்சிட்டேனே, தேவன் இயேசுவை கிறிஸ்துவாக வெளிப்படுத்தினாரே, நான் இப்ப என்ன பண்றது?
நாங்கள் சிலுவையில் அரைஞ்சோமே, நாங்கள் தப்பானதை செஞ்சோமே, அப்ப நான் என்ன பண்றது? இப்ப பாருங்க, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி they were cut to the heart. பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்க தப்பு செஞ்சிட்டோம், நாங்க பாவிகள், அக்கிரமக்காரர்கள், மீறுதல் பண்ணியிருக்கிறோம். இயேசுவானவர் கிறிஸ்து என்று தெரியாம நாங்க போய் சிலுவையில் அரைஞ்சிட்டோம். அவரை கேவலமாக நாங்க ட்ரீட் பண்ணிட்டோம். இப்ப நாங்க என்ன பண்றது? குத்தப்பட்டவர்களாய் கேட்கிறாங்க. அப்போ பேதுரு இந்த யூத மக்களிடம் சொன்னது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். மனம் திரும்புங்கள், மனம் திரும்பணும். திஸ் இஸ் வாட் ரிப்பென்டன்ஸ். ரிப்பென்ட்ன்ற வார்த்தை இருக்குது. ரிப்பென்ட் கிரீக்ல மெட்டனோயா மீன்ஸ் சேஞ்ச் ஆஃப் மைண்ட். முதலாவது விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற காரியம், நம்ம மனது திரும்ப வேண்டும். அப்போ நம்ம பாவத்தை நோக்கி போறோம், பாவத்தையே நோக்கி நம்ம வாழ்கிறோம், பாவத்திலே நம்ம வாழ்கிறோம், நம்ம ஊறி போறோம். அப்போ குத்தப்பட்டு நம்ம என்ன சொல்றோம்? இயேசுவானவரை நோக்கி திரும்புறோம். ஃபர்ஸ்ட் திரும்பாமல் விசுவாசிக்க முடியாது. ரிப்பென்டன்ஸ் இது டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின்னுவாங்க. ஒரு காயின்ல ரெண்டு சைடு, ஒரு சைடு ரிப்பென்ட், ஒரு சைடு ஃபெய்த். முதலாவது நடக்கிறது நம்ம மனசுல. முதலாவது நமக்கு தெரிய வேண்டியது, நான் ஒரு பாவி, தேவன் பரிசுத்தமானவர், அவர் எனக்காக இந்த இயேசுவை அனுப்பினார். அனுப்பி அவர் கிறிஸ்து என்பதை அடையாளங்கள், அற்புதங்கள் மூலம் நிரூபித்திருக்கிறார். அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அப்பதான் ரட்சிப்பு எனக்கு கிடைக்கும். அப்படின்றத நாம் உணர்ந்து நம்மளுடைய மனதை திருப்ப வேண்டும். அதான் மனம் திரும்புதல். நம்ம மனசை திருப்பணும் தேவனிடத்துல. பாவத்திற்கு அப்பாற்பட்டு, பாவத்திலிருந்து திரும்பி இயேசுவானவரை நோக்கி திரும்பி அவரிடத்துல நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரிசு ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்றார் அவர். ரிப்பென்ட் and be baptized, every one of you, in the name of Jesus Christ, for the forgiveness of your sins, and then you will receive the gift of the Holy Spirit. இதுதான் இப்ப பேதுரு சொன்னாரு. இங்க நம்ம பார்க்கறதும் அதுதான். ஒரு அடையாளம், அற்புதம் நடக்கிறது. அதன் மூலமாக இந்த ராஜாவின் மனுஷன் அவன் விசுவாசத்துக்குள்ள வரான். அவன் நடந்துருச்சே, நடக்க போதேன்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்பிட்டு அவன் பாட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா? எப்படி இந்த 10 குஷ்ட ரோகிகள், லூக்கா 17 நம்ம பார்க்குறோம். 9 குஷ்டரோகிகளுக்கு குணமடையுது, 10 பேருக்கு குணமடையுது. 9 பேர் என்ன பண்ணாங்க? திரும்பி வரவே இல்லையே. ஆனா ஒருத்தன் தான் திரும்பி வந்தான். அவன் தான் ரட்சிக்கப்பட்டான். மற்றவர்கள் எல்லாரும் உடல் பிரகாரமாக குணமடைந்தார்கள். ஆனா இந்த மனுஷன் உடல் மட்டும் இல்ல, மனதளவிலும் குணமடைந்தான். அந்த மாதிரி இந்த மனுஷனும் போயிருக்கலாம், அந்த 9 குஷ்டரோகிகள் மாதிரி. ஆனா இவனும் எப்படி அந்த சமாரிட்டன், இந்த சமாரியன் எப்படி குஷ்டரோகி திரும்பி வந்தானோ, இந்த மனுஷன் விசுவாசித்தான், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அதுதான் சேவிங் ஃபெய்த். ஸோ நம்ம வாழ்க்கையிலும் இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான ஒரு அற்புதம் நடந்திருந்தால், நம்ம அவங்க சொல்றப்போ பிரைஸ் காட் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மட்டும் சொல்லாம, நம்ம அவங்களுக்கு இயேசுவானவர் யார், அவரே கிறிஸ்து, அவரையே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதை நம்ம பகர வேண்டும். உங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சாரு, நீங்களே சொல்றீங்களே அற்புதம்னு, தேவன் செஞ்சார்னு சொல்றீங்களே. நான் ஜெபிச்சேன், என்னிடத்துல சொன்னீங்க, நான் ஜெபிச்சேன், அதை ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு தேவையானதை கொடுத்தாரு. அந்த தேவனை நீங்க விசுவாசிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்துல நீங்கள் வர வேண்டும் என்பதை நாம் எப்படி பேதுரு பகர்ந்து சொன்னானோ அது போல பகர வேண்டும். அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. ஸோ இங்கே நம்ம பார்க்கறது இந்த வசனத்துல, 50வது வசனத்துல, அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் நம்பினான். அவன் ஒரு டவுட் பண்ணல, நடக்குமா நடக்காதா, இல்லை டிபேட் பண்ணல. ஆண்டவரே, என்ன நீங்கள் வரவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்க, என் பையன் சாக கிடைக்கிற தருவாயில் இருக்கிறான், நடக்குமா? 16 மைல் தாண்டி இருக்கான், 25 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் பிழைத்திருக்கிறான்னு சொல்கிறீங்க, இதை நம்பலாமா?
இந்த மாதிரி நான் கேள்விப்படவே இல்லையே. தூரத்துல இருந்து கலிலேயா மக்கள் வந்து சொன்னாங்க, சில பேர், நீங்க வந்து எருசலேமில் இருந்த இடத்துல தான் பண்ணீங்க அற்புதங்களை, அடையாளங்களை. இது வந்துட்டு ஒரு ரிமோட் மிரக்கலா இருக்கே, இது நம்பலாமான்னு அவன் கேட்கவே இல்லை. அவன் நம்பினான், நடந்து விட்டது என்பதை நம்பினான், இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஆனாலும் இன்னும் விசுவாசம் வைக்கவில்லை. அது அவன் கேட்ட பிறகு அவனுடைய வேலைக்காரர் சொல்றதை வச்சு அவன் விசுவாசித்தான். அதுதான் நம்ம பார்க்குறோம். நம்ம தொடர்ந்து நெக்ஸ்ட் டைம் இதை தியானிக்கலாம். இதில் நிறைய உண்மைகள் இருக்குது. நம்ம யூஸ்வலாக நம்ம பார்க்குறது மாதிரி இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி இல்லை. இதனால பல காரியங்களையும் நாம் அறிந்து கொள்வோம். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்காக இந்த உலகத்தில் நீர் வந்து எங்களுடைய இந்த வீக்னஸ்லையும் ஆண்டவரே நீர் கிருபையாக இருந்து மனதுருகி எங்களைப் போலவே இருந்த இந்த மக்கள், இந்த ராஜாவின் மனுஷனோ, சமாரிய பெண்ணோ, நிக்கோதேமுவோ, நாங்கள் பார்க்குற இந்த கேரக்டர்ஸ்லாம் எங்களை மாதிரியே ஆண்டவரே உடல் பிரகாரமாகவே யோசிக்கிறோம். இந்த பூமியில் நடக்கிற காரியங்களை குறித்தே யோசிக்கிறோம். பூமியிலிருந்து உண்டானவன் பூமிக்கு அடுத்தவைகளே யோசிக்கிறான்னு நாங்கள் பார்த்தோம். நீரோ மேலானவர் ஆண்டவரே. எங்கள் மனதை நீர் மாற்றும். நாங்கள் இன்றைக்கும் வசனங்களை மெமரி வேர்ட்ஸில் பார்த்தபடி ஆண்டவரே, எங்கள் மனதை நீர் விரிவுபடுத்தியறலும். enlarge my heart. அதன் மூலம் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் உம்மிடத்தில் விசுவாசிக்கவும் உம்முடைய வார்த்தையின்படி வாழவும் நீர் கிருபை செய்தலும். இப்பொழுதும் பல மக்களும் ஆண்டவரே உம்மிடத்தில் வருவது ஒரு அற்புதத்திற்கோ ஒரு அடையாளத்திற்கோ, இந்த ராஜாவின் மனுஷனை போல ஒரு டெம்பரல் நீட் ஆண்டவரே, அந்த அந்த ஒரு தேவையை நீர் நிவர்த்தி செய்து அதன் மூலமாக ஆண்டவரே இந்த மக்கள் உம்மை கிறிஸ்துவாக அறிந்து விசுவாசிக்க நீர் கிருபை செய்தலும். ரட்சிப்பை தாரும். எங்கள் குடும்பத்திலே ஆண்டவரே பல பேரும் வியாதியாக இருந்து அவளுக்கு நீர் உயிரையும் அவளுக்கு குணத்தையும் கொடுத்திருக்கிறீர், குணமடைதலையும் கொடுத்திருக்கிறீர். அதை அவர்கள் ஆண்டவரே பெற்றுக்கொண்டு தாங்கள் போன போக்கிலேயே திரும்பி போகாமல் மனம் திரும்பி இதை கொடுத்தது யார், எப்படி எனக்கு வந்தது, எவ்வளோ கிருபையாக நீர் கொடுத்திருக்கிறீர், அப்படிப்பட்ட குணத்தை குணமடைதலை நீர் கொடுத்து உம்மை ஆண்டவரை வெளிப்படுத்தி அவர்கள் மனம் திரும்பி உம்மிடத்தில் வர நீர் கிருபை செய்தலும். ஆண்டவரே, எங்களுடைய மனது ஆண்டவரே உமக்கு சொந்தமானதாக இருக்க நீர் கிருபை செய்தல வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.